Welcome back students. Last class la enna paathom appadina fission method la binary fission paathom. Inniki class la enna paaka porom appadina fission la another type multiple fission. In binary fission the parent body divide into two daughter individual or two identical daughter individual. Binary fission la ஒரு பேரண்ட் பாடி ரெண்டு ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவலாக டிவைட் ஆவாங்க. பட் இன் மல்டிபிள் ஃபிஷன் த பேரண்ட் பாடி டிவைட்ஸ் இன்டு மெனி சிமிலர் டாட்டர் செல் சைமல்டேனியஸ்லி. பேரண்ட் பாடி டிவைட் ஆகுறாங்க. எப்படி டிவைட் ஆனால் டிவைட் இன்டு மெனி டாட்டர் இண்டிவிஜுவல், நிறைய டாட்டர் இண்டிவிஜுவல். நான் பசங்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, வீட்டில் தேங்காய் உடைக்கிறாங்க சட்னிக்கு, அந்த மெத்தட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைனரி ஃபிஷன். கோயிலுக்கு செதற்காய் உடைக்கிறோம்ல, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேங்காய் நிறையா பீஸாக செதறி ஓடும். அதுக்கு பேர் மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பைனரி ஃபிஷன் அண்டு மல்டிபிள் ஃபிஷன். இன் மல்டிபிள் ஃபிஷன் த நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ரிப்பீட்டட்லி வித்தவுட் தி டிவிஷன் ஆஃப் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் டிவைட் ஆகலை. யார் டிவைட் ஆகிறாங்க? நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ரிப்பீட்டட்லி வித்தவுட் த டிவிஷன் ஆஃப் த சைட்டோபிளாசம். லேட்டர் the cytoplasm divides into as a many parts as that nuclei. எத்தனை நியூக்ளியை இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னன்னா சைட்டோபிளாசமும் பிரிய ஆரம்பிச்சோம். And each cytoplasmic part encircles one daughter nucleus. ஒவ்வொரு சைட்டோபிளாசம் எதை என்சர்க்கிள் பண்ணுது? டு என்சர்க்கிள் த daughter nucleus. As a result, the formation of many smaller individual from the single parent organism. Understand பண்ணிட்டீங்களா? So what are the points you have to write in this part? First one is parent body divided into many daughter individual. யாரு first divide ஆறாங்க? Nucleus divides repeatedly without division of the cytoplasm. அதுக்கப்புறம் யாரு divide? Later the cytoplasm divides into many parts of that nuclei. Nucleus cytoplasm divide ஆறாங்க. இந்த சைட்டோபிளாசம் என்ன பண்ணுது? திஸ் சைட்டோபிளாசம் என்சர்க்கிள் த டாட்டர் நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸை யாரை சரவுண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். நார்மலாக ஒரு செல் அப்படின்னாலே நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி யார் இருப்பாங்க? சைட்டோபிளாசம் இருப்பாங்க. லைக் தட் த நியூக்ளியஸ் சரவுண்டட் பை த சைட்டோபிளாஸ்மிக் பார்ட். அஸ் அ ரிசல்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மாலர் டாட்டர் இண்டிவிஜுவல், மெனி டாட்டர் இண்டிவிஜுவல். திஸ் இஸ் கால்ட் அ மல்டிபிள் ஃபிஷன். டிஃபைன் மல்டிபிள் ஃபிஷன் ஆர் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மல்டிபிள் ஃபிஷன், ரிப்பீட்டட் மல்டிபிள் ஃபிஷன். திஸ் ரிப்பீட்டட் மல்டிபிள் ஃபிஷன் சீன் இன் வர்டிசெல்லா. வர்டிசெல்லால நடக்கக்கூடிய மல்டிபிள் ஃபிஷன். என்ன நடக்கிறாங்க? இஃப் மல்டிபிள் ஃபிஷன் ப்ரொடியூஸ் 4 or many daughter individual by the equal cell division and the young ones do not separate. This is a important word. The young ones do not separate until the process is completed. ஒரு டிவிஷன் நடக்கிறாங்க. டிவிஷன் நடக்கும்போது ஒரு பேரண்ட் பாடி 4 செல்லையோ அல்லது 5 டாட்டர் இண்டிவிஜுவலையோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த எல்லா இண்டிவிஜுவல்ஸ் என்னன்னா ஃபார்ம் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the young ones, the formed young ones do not separate until the process is completed. அந்த மல்டிபிள் ஃபிஷன் முடிகிற வரைக்கும் அந்த எங்கோன்ஸ்லாம் எதோட அட்டாச் ஆகிருக்கும்? ரிமைன் அட்டாச்சு வித் த பேரண்ட் செல். பேரண்ட் செல்ஸோட அட்டாச் ஆகியிருப்பாங்க. அண்ட் திஸ் டைப் ஆஃப் ஃபிஷன் இஸ் கால்டு ரிப்பீட்டட் ஃபிஷன். பிகாஸ் ஆஃப் என்ன நடக்குது? அந்த டாட்டர் இண்டிவிஜுவல் எது கூட அட்டாச் ஆகிருக்கிறாங்க? பேரண்ட் கூட அட்டாச் இருக்காங்க. அதனால என்ன சொல்லுவோம்னா ரிப்பீட்டட் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் டைப் ஆஃப் ரிப்பீட்டட் ஃபிஷன் இஸ் சீன் இன் வர்டிசெல்லா. 1 மார்க்கில் மார்க் பண்ணிக்கலாமா? ஒட்டிசெல்லால என்ன டைப் ஆஃப் ஃபிஷன் நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மல்டிபிள். என்ன முக்கியமான பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா த யங் ஒன்ஸ் டு நாட் செப்பரேட் அண்டில் த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் யங் ஒன்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா செப்பரேட் ஆக மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மல்டிபிள் ஃபிஷன் இஸ் மல்டிபிள் ஃபிஷன் இன் பிளாஸ்மோடியம். இன் பிளாஸ்மோடியம் த மல்டிபிள் ஃபிஷன் அக்கர்ஸ் இன் 2 stages. 2 ஸ்டேஜஸில் நடக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் zygoid stage, another one is oocyte stage. 2 ஸ்டேஜ் நடக்கிறாங்களா? In plasmodium the multiple fission occurs in 2 stages, namely zygoid and oocyte stage. 2 ஸ்டேஜ் நடக்கிறாங்களா? See here, in zygoid stage
the zygogony. The name of the division is called a zygogony. This zygoid stage produce merocytes. Zygoid stage ல இருந்து என்ன வருவாங்கன்னா merocytes வருவாங்க. இந்த zygoid stage merocytes produce பண்ணால இந்த ஸ்டேஜ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க? This stage is called zygogony. Normally this zygogony division occurs in which organism? This type of multiple fission occurs in the human liver cells. இது நம்ம டீடைலா லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள டீடைலா பார்க்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ zygoid stage அப்படிங்கிறது this is a stage of a plasmodium which is occurs in the liver cells of the human being. And here this nucleus divided into many daughter nuclei. நிறைய டாட்டர் நியூக்ளியா டிவைட் ஆகிறாங்க. அண்ட் திஸ் சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் ஆர் சைட்டோபிளாசம் இட் சரௌண்ட்ஸ் த நியூக்ளியஸ் சரௌண்ட் பண்ணியிருக்காங்களா. தென் அஸ் அ ரிசல்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட் த டெவலப்மெண்ட் த லிவர் செல்ஸ் கோயிங் டு ரப்சர். லிவர் செல்ஸ் ரப்சர் ஆகுறாங்க. அஸ் அ ரிசல்ட் த மீரோசைட்ஸ் will released from the this liver cells ல இருந்து யார் வெளியில வந்துருவாங்கன்னா மீரோசைட்ஸ் வெளியில வந்துருவாங்க. ஓகே, so this is called a zygogony. And next stage is sporogony because of the released individual are called sporozoites. This oocyst stage occurs in the body of mosquito. Mosquito உடம்புல நடக்கும். There are two type of reproduction occurs in plasmodium. One is asexual mode of reproduction, another one is sexual mode of reproduction. In asexual mode of reproduction, the division takes place in the human being or in liver cells of the human being. Human being oda liver cells la enna nadakkum appadina asexual reproduction. In sexual mode of reproduction is seen in body of mosquito. Mosquito oda body la enna nadakuna sexual mode of reproduction. In multiple fission in plasmodium, this is a structure of nucleus and cytoplasm. This is called cell and this is a cyst wall. And here this cyst wall, this oocyst stage, enga irukranga oocyst stage, it present in the body of mosquito. The oocyst எப்படி சார் கிடைக்கும்? The release ஆன merocytes la some merocytes are developed into the gametocytes. The gametocytes la எத்தனை gametocytes? There are two type of gametocytes will formed. One is microgamete and macrogamete. Here progamete act as a male gamete and microgamete act as a female gamete. As a result of union of this macro and microgamete, the zygote will be formed. That is the reason it is called a sexual mode of reproduction. As a result, the cyst will be formed. And this cyst, the nucleus breaks into several fragments, and every fragment which is surrounded by the cytoplasm, and finally the sporocytes will be released from the cyst wall. Cyst wall la irundhu yaar velila vandruvaanga appadina sporocyst. Due to the release of sporocyst from this cyst wall, this stage is called sporogony. Size merocytes அப்படின்னு வெச்சுப்போம். Size merocytes. That means zygoid stage, zygogony, merocytes. Size merocytes. Next sporocytes. Size merocytes, sporocytes. இந்த sporocytes எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா oocyst இருந்து கிடைக்கும். So this is a type of multiple fission occurs in the plasmodium. And next type of multiple fission, the multiple fission in amoeba. The type of multiple fission is encystment. அனிமலை சுத்தி என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகும், என்சிஸ்ட். அதனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அண்ட் when this encystment process happens, எப்ப நடக்கும் the encystment process? During the unfavorable condition. What is unfavorable condition? The condition with the lack of food or a high heat or a high temperature or a low temperature. ஃபுட்டே கிடைக்கல, அது unfavorable condition சொல்லலாம். அல்லது ரொம்ப ஹீட்டா இருக்கு, unfavorable condition சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா ரொம்ப லோ டெம்பரேச்சர் இருந்தாலும் unfavorable condition. During the unfavorable condition, the amoeba withdraw its pseudopodia. Pseudopodia is a locomotor structure in amoeba. Amoeba la locomotor structure yaar appadina pseudopodia. And during the encystment process, during the unfavorable condition, the amoeba withdraw their pseudopodia. Pseudopodia ulla eluthukkறாங்க. Pseudopodia கிடையாது, ஏன்னா locomotion பண்ண போறது கிடையாது. As soon as they withdraw their pseudopodia,
It secretes a 3-layered protective chitinous cyst wall around it and it become inactive and it is called encystment. 2 mark எழுதலாமா? What is meant by encystment? First, withdraw the during the unfavorable condition. First point. இதெல்லாம் unfavorable condition சொல்லுவோம். Lack of food, excess of heat or low temperature. What will happen during this stage? The amoeba withdraw their pseudopodia. Pseudopodia உள்ள எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? It secretes a 3 layers of protective coating. 3 layers of protective coating and this process is called a encystment. 2 mark எழுதலாம்ல? Encystment. Important 2 mark question. When the condition become favorable, unfavorable condition cyst form ஆயிட்டாங்க. இப்போ favorable condition வந்துருச்சு, ஃபுட் கிடைச்சிருச்சு. அப்போ என்ன நடக்கும்? When the condition become favorable, the encysted amoeba divides by multiple fission and produce many minute amoeba called pseudopodiospore or amoebulae. See, pseudopodiospore. Pseudopodia இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஃபால்ஸ் லெக்னு சொல்லியிருக்கேன். அப்போ உள்ளார என்ன ஸ்போர் ஃபார்ம் ஆகுது, அதனால அதுக்கு பேர் pseudopodiospore அப்படின்னு சொல்லுவோம். And the cyst wall absorb the water. இப்போ இது வந்து ஃபேவரபிள் கண்டிஷன்ல வந்து நியூக்ளியஸ் டிவைட் ஆயிட்டு உள்ளார கூடிய ஸ்ட்ரக்சர் பேர் என்ன சொல்லுவோம்னா pseudopodiospore. When the cyst absorb the water, the cyst breaks off and liberate the young pseudopodiospore. And each pseudopodiospore with a fine pseudopodia. அதில் சின்ன சின்ன போலிக்கால்கள் இருக்கும். சீகியா சின்ன போலிக்கால்கள் இருக்கா, அது மூலமா என்ன சின்ன போலிக்காலோட வெளியில ரிலீஸ் ஆகிறாங்க. அந்த ஸ்டேஜுக்கு பேர் யங் அமீபா ஆர் அமீபுலே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். They feed and grow rapidly, lead and independent life. வெளியில வந்த ஒவ்வொரு அமீபாவும் எதாவது மாறிடும் அப்படின்னா ஒரு யங் அமீபாங்கிறது அடல்ட் அமீபாவா மாற ஆரம்பிச்சிடும். This is a type of multiple fission occurs in the amoeba. The name of the process is encystment. The next type of multiple fission, this is also type of multiple fission is seen in amoeba, but this process is called sporulation. இதுக்கு பேர் ஸ்போருலேஷன் சொல்லுவோம். ஏன் அங்கேயும் ஸ்போர் ஃபார்ம் ஆனிச்சு, ஆனால் இங்கே என்ன ஃபார்ம் ஆனிச்சு, ஸ்போர் ப்ளஸ் சூடோபோடியா இருந்தாங்க, அதனால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா pseudopodiospore அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சிஸ்ட் ஆல்சோ ஃபார்ம். சிஸ்ட் ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் ஸ்போருலேஷன் இன் அமீபா. ரெண்டு கம்பாரிசனாக இருக்குனுங்க, அடுத்தடுத்து கொடுத்துருக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹியர் ஆல்சோ த அமீபா மல்டிப்ளை பை sporulation without the encystment. This is the main difference between the encystment and sporulation. Encystmentல cyst formation இருக்கும், sporulationல என்ன இருக்காதுன்னா cyst formation இருக்காது. But both process occurs during the unfavorable condition. ரெண்டுமே எந்த கண்டிஷன்ல நடக்கிறாங்க? during the unfavorable condition. Here also the nucleus breaks into several small fragments. This is called chromatin blocks. Here the chromatin blocks also given in the figure. நியூக்ளியஸ் எல்லாமே டிவைட் ஆகுறாங்க. அந்த டிவைட் ஆகிற நியூக்ளியஸ்க்கு பேர் என்ன சொல்லணும்னா chromatin fragments. Each fragment develops a nuclear membrane. See here, each chromatin blocks develops a nuclear membrane and becomes surrounded by the cytoplasm. And this stage is called spore case. 2 markல கேட்கலாம் spore case அப்படின்னா என்ன சொல்லுவோம்? spore case unfavorable condition அப்போ அமீபாவில் என்சிஸ்மெண்ட் நடக்காம நியூக்ளியஸ் எல்லாம் டிவைட் ஆகுறாங்க. இந்த டிவைட் ஆன நியூக்ளியஸை சுற்றி யார் வராங்க? நியூக்ளியர் மெம்பரைன். தென் ஃபாலோட் பை இட் இஸ் சரௌண்டட் பை த வெரி குட் சைட்டோபிளாஸ்மிக் பார்ட். அண்ட் திஸ் ஸ்டேஜ் இஸ் கால்டு ஸ்போர் கேஸ். அங்கே வந்து என்ன சொல்லுவோம்? pseudopodiospore அப்படின்னு சொல்லுவோம். எங்கே? என்சிஸ்மெண்ட்டில் எங்க அமீபாவுக்கு பேர் pseudopodiospore. In sporulation, the name of the young amoeba is spore case. Okay. When the condition become favorable, condition favorable வந்துட்டாங்கன்னா the parent body disintegrate and the spores are liberated and each catching into the young amoeba. Understand பண்ணிட்டீங்களா? கண்டிஷன் ஃபேவரபுளாக வந்ததுக்கு அப்புறம் parent body disintegrate ஆகி spore case ரிலீஸ் ஆகிருப்பாங்க. And what are the structures seen in the spores case? Young amoeba, nucleus and cytoplasm. It may be a 2 mark diagram, and this is a spore case before release the amoeba. Amoeba release ஆகிறதுக்கு முன்னால என்ன spore case, cytoplasm, nucleus and spore case. Here young amoeba is present. This may be a diagram, may be a 2 mark question.
and multiple fission in amoeba by sporulation, maybe a 3-mark question. Okay. Next process, next type of multiple fission is multiple fission in Arilia. Arilia அப்படிங்கிறது என்ன ஃபைலம் சொல்ல முடியுமா? ஜெல்லிஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். Arilia coelenterate ஃபைலம் coelenterate வரக்கூடிய ஒரு அனிமல். Here in sea anemone, in a metazoan animal, a special type of transfer fission occurs is called strobilization. This is called strobila. Special type of transfer fission. In this, several fission occurs simultaneously and giving rise to the number of individuals which often do not separate immediately from the each other. Fission நடந்தாச்சு. Fission நடந்ததுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு டாட்டர் இண்டிவிஜுவலும் இம்மிடியேட்டா செப்பரேட் ஆக மாட்டாங்க. Listen here. In this, several transfer fission occur simultaneously and giving rise to number of individual which often do not separate immediately from the other. உடனே செப்பரேட் ஆக மாட்டாங்க. This type of multiple fission is called strobilization. Strobilization occurs in Arilia. It may be a 1-mark question. 1 markல கேட்கலாம், மறக்காம பார்த்துக்கோங்க. The last part in multiple fission in Opalina and Pleomyxa. The type of multiple fission is plasmotomy. Multiple fission ஓட பேரு plasmotomy. என்ன நடக்கும் அப்படின்னா, this is a multinucleated unicellular organism. Can you understand? Multinucleated unicellular organism. செல்லு ஒன்று தான், ஆனால் உள்ளார என்ன இருக்குது அப்படின்னா நிறைய நியூக்ளியஸ் இருக்கிறாங்க. மாதுளம்பழம் மாதிரி வச்சுக்கோ. மாதுளம்பழம் ஒரே ஒரு பழம் தான், அதான் ஒரு ஆர்கானிசம். உள்ளார என்ன இருக்குது, நிறைய விதை இருக்குல்ல, அது மாதிரி இட் இஸ் அ unicellular organism but a multinucleated organism. Okay. The plasmotomy is a division of multinucleated parent into many multinucleate daughter individual with the division of nuclei. Nucleus divide ஆகுறாங்க plus cell divide ஆகுறாங்க. It is a division of a multinucleated parent. And the nuclear division occurs later to maintain the normal number of nuclei. After completion of division, some daughter individual may have a more number of nucleus and some daughter individual may have a less number of nucleus. And for the division of this nucleus, the both individual or all the daughter individual maintain the same number of nucleus. Continuously divide ஆகுறாங்க. divide ஆயிட்டு ஒரு சில டாட்டர் இண்டிவிஜுவலாக நியூக்ளியஸ் அதிகமாகவும் ஒரு சில டாட்டர் இண்டிவிஜுவலாக கம்மியாகவும் இருக்கிறாங்க. ஃபர்தராக நியூக்ளியஸ் டிவிஷனால என்ன ஆகுற ஈக்குவல் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் டைப் ஆஃப் மல்டிபிள் ஃபிஷன் அக்கர்ஸ் இன் ஒப்ளைனா பிளியோமிக்ஸா. பிளியோமிக்ஸாவோட இன்னொரு பேர் என்ன, ஜெயிண்ட் அமீபா. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் 1 mark question. டெஃபினேஷன் ஆஃப் பிளாஸ்மோட்டோமி, டிவிஷன் ஆஃப் மல்டிநியூக்ளியேட்டட் பேரண்ட் இன்டு மல்டிநியூக்ளியேட்டட் டாட்டர் இண்டிவிஜுவல். பேரண்ட்லையும் நிறையா நியூக்ளியஸ் இருக்கிறாங்க, டாட்டர் இண்டிவிஜுவலையும் நிறையா நியூக்ளியஸ் இருக்கிறாங்க. பட் அமீபாவில் பேரண்ட்லையும் ஒரு செல்லு தான், ஒரு நியூக்ளியஸ் தான் இருப்பாங்க. பட் டிவைட் ஆனதுக்கப்புறம் நிறையா டிவைட் ஆவாங்க. பட் டாட்டர் இண்டிவிஜுவலையும் ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்லையும் மல்டி நியூக்ளியஸ், டாட்டர் இண்டிவிஜுவலையும் மல்டி நியூக்ளியஸ். ஸோ திஸ் ஆர் த சம் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிபிள் ஃபிஷன். ரிப்பீட்டட் ஃபிஷன் அக்கர்ஸ் இன் ஒர்டிஷல்லா. ஜைசோகோனி, ஜைசாண்ட் ஸ்டேட் தான் எதாவது மாறும்னா மியூரோசைட்ஸாக மாறும். பிளாஸ்மோடியம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸ்போரோகோனி ஊசிஸ்ட் ஸ்டேஜ் வந்து எதாவது மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோசைட்ஸாக மாறும், பிளாஸ்மோடியம். என்சிஸ்ட்மென்ட் occurs in amoeba. Strobilization occurs in Arilia. Plasmotomy, it occurs in the Opalina and Pleomyxa, and sporulation also occurs in the amoeba. That's all. Today class is over. Next class we will discuss another part, budding. So we will meet next class. Thank you, students.